ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெசிபி எதுவும் பார்க்க போறதில்ல. நான் புதுசா ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கேன். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு 4-5 எபிசோட் மாதிரி கூட இதை போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் வாங்கியிருக்கிறது ஃபேவர் பிராண்டோடது. இது 4 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு. வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். இது எல்லாமே டச் மாடல் தான். இதுல மேல எல்லா ஆப்ரேஷன் இதுவும் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 10 ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. இதை 80 டிகிரில இருந்து 200 டிகிரி வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டைமிங் மேக்சிமம் 1 hour வச்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. உள்ள இந்த மாதிரி ஒரு ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. எது பிளேஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம இது மேல வச்சுதான் பிளேஸ் பண்ணணும். இது ஃபுல்லாவே நான்ஸ்டிக் மெட்டீரியல்ல தான் மேட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம உட்டன் ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி ஸ்கிராச் ஆகாத எக்யூப்மெண்ட்ஸ் தான் இதுல யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இது யூஸ் பண்ணும்போது இதுல சுத்தமா ஈரமே இல்லாம ஃபுல்லா ட்ரையா இருக்கணும். அப்பதான் இது சேஃபா இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு நாள் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் வந்துருந்துச்சு. ஆயில்ல ஃப்ரை பண்ணாம இது ஷாலோ ஃப்ரையை விட கம்மியா தான் எண்ணெய் செலவாகுது. அதனால வெயிட்டும் நமக்கு போடாது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்துச்சு. சரி, இன்னைக்கு சிக்கன்ல வச்சு ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் லெக்கும் சிக்கன் விங்ஸும் நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க இப்போ அதை எப்படி குக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் இன்றைக்கி சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன். இது 4 லிட்டர் கெப்பாசிட்டிங்கிறதுனால மேக்ஸிமமே 1/2 kg வரைக்கும் தான் நமக்கு சிக்கனாக இருந்தால் கொள்ளும். அதனால் நான் இதை மேக்னேட் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன். இதோட மேக்னேஷன் வேணும்னா சொல்லுங்கள். நான் ஒரு ஷார்ட்ஸ்லையாவது இல்லை இன்னொரு டீட்டெயில்டு வீடியோலையாவது ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த மாதிரி ஆயிலை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே இல்லைன்னா நீங்கள் சும்மா ப்ரஷ் கூட பண்ணிக்கலாம். ஆயிலை நிறையாலாம் ஊற்றணும் தேவையில்லை, சும்மா அது ட்ரை ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ மேக்னேட் பண்ண சிக்கனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மசாலாவையும் அந்த சிக்கன் மேலேயே நம்ம வச்சிடலாம். மேலாக்க திருப்பி லைட்டாக ஒரு நிமிஷம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். அப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிருக்கும். இது ஓவராலாக 20 மினிட்ஸ் ப்ராசஸ்ஸு. அதோட இன்டர்வலில் திருப்பி எடுத்து இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ ஓரளவு சிக்கன் வெந்திருக்கும். இது 50% வெந்திருக்கும். இப்போ திருப்பி போட்டு இன்னொரு 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வச்சோன்னா சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடும். கலர் நல்லா கிறிஸ்பியாக மாறி இருக்கும். இப்போ நான் இதை திருப்பி போட்டு மேலாக்க திருப்பி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இதை திருப்பி நம்ம லாக் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ண மாதிரியே அந்த கோல்டன் கலர் வந்துருச்சு ஈவனாக எல்லா பக்கமும். இது உள்ளே அவ்வளோ ஜூஸியாக இருக்குது, ட்ரை ஆகவே இல்லை. நமக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணால் கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது ஹார்ட் ஆகாமல் உள்ள வரைக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லா போய் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ஒரே தடவையில் குக் பண்ண முடியாது. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை திருப்பி போட்டால் தான் கருகாமல் நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சிக்கன் எடுக்க வருதுன்னு. ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நான் சிக்கன் லெக் பீஸ் எடுத்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதுலேயும் இப்போ ஆயிலை எப்போதும் போல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 4 லெக் பீஸ் தான் எடுக்க முடியும். அப்போ இதை பார்க்கும்போது சிக்கன் நல்லா மொழுன்னு இருக்கும். வெந்து வரும்போது நம்ம பிடிக்கிற இடத்துல சிக்கனே இல்லாமல் போன் மட்டும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதையும் 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வச்சு நான் திருப்பி போட்டு திருப்பி 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதை நான் ஷார்ட் எடுக்கலை. இப்போ பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலரில் வந்திருக்கு. அந்த போன்லலாம் சிக்கன் இல்லாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை பிச்சு பார்க்கும்போதும் அவ்வளோ சாஃப்டாக உள்ள ஜூஸியாக டேஸ்டியாக இருந்துச்சு. ஆயிலில் ஃப்ரை பண்ணது ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண டிஃப்ரென்ஸே தெரியல. அவ்வளோதான், நம்ம பண்ணதெல்லாம் சூப்பராக வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணது இல்லை. டேஸ்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரியே தான் வந்துச்சு. மெயினாக இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கும் இது நான்ஸ்டிக் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணோம்னா நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது நான்வெஜ்ஜில் சமைச்ச எண்ணெயை கண்டு நம்மளால திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது, அது வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இது எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் அடுப்பு அந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம். இதில் அந்த பிரச்சனையே இல்லை. எண்ணெய் கொஞ்சம் கூட வெளியில் செந்தவே இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் கூட சத்தம் இல்லை, ரொம்ப மைல்டான சத்தம் தான் வருது.
சைட்லயும் வந்து இதுல அந்த ஏர் எல்லாம் ஹாட்டான ஏர் வெளியில போறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா ஈவனா எல்லா இடத்துலயும் படுது. ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணணும்லாம் இல்லை, சும்மா அது ட்ரை ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணா போதும். மெயினா எந்த ரெசிபி பண்றதா இருந்தாலுமே இதை வந்து ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணிடணும் 200 degree Celsiusல. அப்போ நமக்கு வந்து நல்லா நார்மல் மாதிரியே வருது. நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு மேல இதுல என்னென்ன ரெசிபிஸ் போடலாங்கிறத நான் அடுத்தடுத்த எபிசோட்ல போடுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.